விவிஷன் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நம்ம கேபி சார் வந்து ரஜினி சார்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டார் பார்த்தீங்களா? அந்த ப்ராமிஸ் பண்ணுனா நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரஜினி சாரும் என்ன ப்ராமிஸ்ன்னு கேட்க போய் நீ பண்ணுன்னா உனக்கு சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சரி ஒரு நாள் டைம் தரேன்னு சொன்னார். நண்பர்கள்ட்ட போனாங்க. நண்பர்கள்ட்ட எல்லாம் உட்காந்து நைட்டு பூரா பேசுகிறாரு. ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, கேபி சார் உனக்கு எதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதில் உனக்கு பெரிய ப்ளஸ் இருக்கும், நான் யோசிக்காமல் ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுநாள் வந்து கேபி சார்கிட்ட வந்து மீட் பண்ணி சார் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கேபி சார் கேட்குறாரு, நல்லா யோசனை பண்ணிட்டியா அப்படின்னு. சார் நல்லா யோசனை பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டுட்டேன், நீங்கள் எது பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரே வார்த்தை சார். ஸோ நீ என்னாலும் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ரஜினி சார் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்லும்போது உட்காருன்னு சொல்லி இது கதையை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் கேபி சார். நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி வருது. கேபி சார் வீட்டில் வந்து ஃபில்டர் காஃபிங்கிறது வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரஜினி சார் வீட்டுக்கே வந்து இப்போ யார் கெஸ்ட்டு போனாலுமே லதா மேம் வந்து அழகாக ஒரு காஃபி போட்டு தருவாங்க. அந்த காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெல்சன் கூட ஒரு நல்ல காஃபி கொடுங்க சார்னு ஜெயிலில் கேட்டதாக ரஜினி சார் காமெடி பண்ணார் இல்லைங்களா? ஸோ காமெடியாக சொன்னார் இல்லைங்களா? அது மாதிரி ரஜினி சார் வீட்லேயும் அந்த காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கேபி சார் வீட்டில் இருந்து சரி அது நம்ம அப்புறம் இன்னொரு வீடியோவில் பேசிக்கலாம். ரஜினி சார் வீட்டில் காஃபி சாப்பிட்ற விஷயங்கள்லாம். இப்போ இதில் வந்து கேபி சார் வந்து காஃபி வருது. உட்காந்துட்டு கேபி சார் ரஜினி சார் காஃபி சாப்பிட்டு முடித்தோன்னே ஓகே பேசுமாங்கிறாரு. பேசலாம் சார்னா. ஸோ கதை சொல்கிறார். கதை சொல்லிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி இதில் நீ வந்து டபுள் ரோல் ரஜினி அப்படிங்கிறாரு. த ஃபஸ்ட் டைம் டபுள் அப்படிங்கும்போது வந்து ரஜினி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு டியூல் ரோலா சார் அதில் அப்படி என்ன இருக்கும் சார் அப்படின்றது மாதிரிலாம் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. இல்லை சிங்கிள் தான், ஆனால் டபுள் ரோல் பண்ணுற நீ அப்படிங்கிறாரு. புரியல சார்ன்றார். இதுதான் கதை அப்படின்னு கேவி சொல்லி ஃபஸ்ட்டு அதாவது ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் காமெடி உனக்குள்ளே இருக்கிறது நிறையா விஷயங்களை நீ வந்து நிறையா படங்களை காமிச்சிட்ட சரியா. நானும் உன்னை வந்து பலவிதமாக வில்லனா கேரக்டர் அதில் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து உன்கிட்ட ஒரு நகைச்சுவை உன்கிட்ட நிறையா இருக்குது. நான் அதை வந்து நிறையா தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த நகைச்சுவை ஒன்றது நான் வெளில கொண்டு வரணும்னு பார்த்தேன். அதற்காக ஒரு கதை எழுதலான்னு பார்த்தேன். டைம் நமக்கு பத்தாது. ஏன்னா நீ ரொம்ப பிஸியாகிட்ட, நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்க. ஸோ உங்களோட அந்த நகைச்சுவையை வந்து ஏன்னா ஒன்று அறிமுகப்படுத்திட்டேன், வில்லனாக காமிச்சிட்டேன், கேரக்டர் ரோல் பண்ணிட்டேன், தப்பு தலங்கள் ஒரு பியூட்டிஃபுல் ஒரு படம் கொடுத்தாச்சு. நினைத்தால் இருக்கும் படத்துலேயும் ஒரு ரோல் அருமையான ஒரு ரோல் ஒன்று நீ பண்ணிட்டேன் நீ அதை. ஸோ இப்போ அதிலலாம் நான் வாட்ச் பண்ணும்போது நீ காமெடி சென்ஸோட நகைச்சுவை நீ செட்டில் அரட்டை அடிக்கிறது மற்ற கோஆர்டிஸ்ட்டை பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நகைச்சுவை ஒரு காமெடியாக ஒரு படம் பண்ணும் லவ் சப்ஜெக்டோட அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ஹிந்தியில் ஒரு படம் பார்த்தேன், அருமையான படம். சரி அதை ரீமேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரைட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, ரீமேக் பண்ண போகிறேன் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த கேரக்டர் சொல்கிறார். ஸோ 2 ரஜினி. ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. டோட்டலாக ரஜினி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டே இருக்கார். மற்ற கேரக்டர்ஸையும் ஃபுல்லாக சொல்கிறார். இல்லை தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குப்பா உனக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு அம்மா வர்றாங்க அப்படின்லாம் ஒரு காமெடியாகவே ஒரு கதை சொல்கிறார். ரஜினி சார் ஃபுல் கதையை கேட்டவுடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சார் அந்த ஒரு கேரக்டர் முதலாளி கேரக்டர் வந்து யார் சார் பண்ணுறா அப்படிங்கிற. ஓ உன்னோட கேரக்டர் நீ என்னன்னு கேட்டால் பரவாயில்ல, சொல்லிட்டேன் எல்லாம் செஞ்சுட்டேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லு, அந்த கேரக்டர் கேட்குறேன். சார் படத்துலேயே அந்த கேரக்டர் தானே சார் ஹைலைட்டு, அதை வச்சு தானே கதையே நகருது அப்படின்னு ரஜினி சார் கேட்குறாரு. ஓகே சொல்லுவோம் இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறார். ஸோ ஒரு கேரக்டர் வந்து பயங்கர ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அப்படியே காமெடியோடு கலந்து அப்படி இப்படியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறார் பாலச்சந்தர். என்ன சார் அப்படின்றார். இல்லை சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கேரக்டரை பற்றி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயம்பேட்டை அருடைய நம்பி கலைபெருமாள் சந்திரன் ஒரு கேரக்டர், ஐயம்பேட்டை அருடைய நம்பி கலைபெருமாள் இந்திரன் ஒரு கேரக்டர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த டைலாக் கேட்டோடனே நீங்கள் படம் என்னங்கிறத நீங்கள் யோசித்திருப்பீங்க, சொல்கிறேன் என்ன படங்கிறத. ஸோ இப்படிலாம் கேட்கும்போது அந்த கேரக்டர் கேட்குறாரு. படம் வந்து ரொம்ப அருமையாக, கதை ரொம்ப அருமையாக இருக்குது சார், கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் சார் ரொம்ப இமிடியேட்டாக அப்படின்றா. இப்போ டேட்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு கேட்குறாரு. டேட்ஸ் எல்லாம் படம் பண்ணிட்டுருங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் சார்ன்றாங்க. ஒரு பல்காக ஒரு டேட் கேட்குறாரு, கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் முதலாளி கேரக்டர் சொன்னீங்களா தேங்காய் சீனிவாசன், அம்மா கேரக்டர்னு வந்து சவுகார் ஜானகி, தங்கச்சி கேரக்டர் சரிதாவுடைய தங்கை பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணி அழகாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் வித் லவ் சப்ஜெக்டோட ரெடி பண்ணுறாங்க. இந்த கேரக்டரில் வந்து ஸோ ப்ராமிஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, கேபால் சொன்னார் இல்லைங்களா, அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு நீ மீசை எடுக்கணுன்றார். ரஜினி சார் கேட்டு சார் கண்டினியூட்டி படங்கள் அது இதுன்னு கதையெல்லாம் கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக, அப்புறம் மீசை எடுக்கிறத யோசிக்கிறேனே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க.
சார் கண்டிப்பாக சார் கண்டினியூட்டிலாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்ன டூப்ளிகேட் மீசை ஓட்டினா போதும் உனக்கு இதை அப்படின்னு சொல்கிறாங்க. மீசை எடுக்கிற படம் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். படம் தில்லுமுல்லு. ஒரு ரஜினி மீசை எடுத்துகிட்டு பயங்கர ஹேண்ட்ஸம் ஸ்டைலாக ரொம்ப யூத்தாக லவ் பாயில் வருவார், ப்ளே பாயாக வருவார். ஒரு கேரக்டர் அண்ணன் கேரக்டர் தான். ஸோ அதான் ஒரு கேரக்டர் 2 கெட்டப் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மீசை எடுக்கலான்னு போது கற்பனை பண்ணி பார்க்குறாரு. எப்படி சார் நல்லா இருக்குமா நமக்கு? என்ன யூத்து தானேயா, ப்ளே பாய் அந்த கேரக்டர் தானே, என்ன வயசு 30 வயசு தானே ஆகுது உனக்கு, அடி தூள் பண்ணலாம் விடு, நான் உன்னை பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு கேபி சார். ஸோ இப்படி ஒரு கதை உருவாகிட்டு அந்த படம் தில்லுமுல் வந்து உருவாகுது. இதுக்கு இடையில் வந்து கேபி சார் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு அதாவது காமெடி நடிகை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல உனக்கு இதை, அவரும் இந்த படத்தில் வர்றாரு அப்படிங்கும்போது டக்குன்னு ரஜினி சார் சார் நாகேஷ் சார் அப்படின்றாரு. எப்படியான்றாரு. சார் அவர் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஃபேவர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் சார் இது. ஸோ நினைத்தாலே நிற்கும் படத்தில் அவர் கேட்டதானே எடுத்தேன் நான் பண்ணேன் நான் அப்படின்ட்டாரு. இதில் நாகேஷும் உனக்கு வர்றாரு. அவர் தான் இந்த படத்துக்கே டர்னிங் பாயிண்ட் அவர் வருவார். உன்னை வந்து டபுள் ரோல் பண்ண வைக்கிறது அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையெல்லாம் சொல்கிறாங்க. படம் தயாரிக்குது. படம் தில்லுமுல்லு. ஸோ அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு உங்களுக்கு. அதை இதுக்கிடையில் கேபி சார் வந்து படம் ஹிட் ஆகுது. அவர் ரஜினிகிட்ட இருந்த காமெடி சென்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க, பரவாயில்ல போகுது. கேபி சார் இந்த இடத்துல வந்து ரஜினி கூப்பிட்டு பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு கூப்பிட்றாங்க. சொல்லு சார்ன்றாரு. நீயும் நானும் சேர்ந்து பண்ணுற கடைசி படம் இது அப்படின்றாரு. ரஜினி சார் கேட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை என்னோடய டைரக்ஷனில் பண்ணுற இதான் கடைசி படம், நான் வச்சு ஒன்று பண்ணுறது. ஸோ பல டைரக்டில் நீ பண்ணிட்டேன். ஸோ வெரைட்டியாக உனக்கு படங்கள் வந்துகிட்ருக்கு, நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தொடர்ந்து நானே உன்னை யூஸ் பண்ணுறதுன்னா அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே போகிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் டைரக்ஷன் பண்ணுறத விட லாஸ்ட் படம் இது. ஆனால் இதில் வந்து இன்னொரு செய்தி உனக்கு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து சொந்த படம் தயாரிக்கலை. ஸோ கலாகேந்திரா பிரேமலயா பேனரில் நான் படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது நான் சொந்தமாக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்க போகிறேன். ஸோ கவிதாலயா, இந்த கவிதாலயா பேனரில் ஃபஸ்ட்டு ஹீரோ நீ தான். ஸோ ஒன்றை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ண போகிறேன். இது போதுமா அப்படிங்கும்போது ரஜினி ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. ஸோ நீ ஹீரோ, நான் தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குறதுல ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ டைரக்டர் எஸ்பி முத்துராமனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நாளைக்கு இந்த சொந்தம் ஒரு மீட்டிங் பண்ணி அது என்ன கதைங்கிறத நம்ம பேசுவோம். ஓகே ஹாப்பியா அப்படிங்கிறாரு கேபி சார். என்னை அறிமுகப்படுத்துறது நீங்கள். ஸோ ப்ரொடியூசர் ஆகிறேன்னு சொல்கிறேன். அந்த பேனர்லேயே என்ன ஃபஸ்ட்டு ஹீரோவாக போகிறேன்றீங்க. ஸோ இதோட எனக்கு என்ன சார் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸோ எஸ்பிஎம் சார் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அகைன் ஒரு மீட்டிங் வருது. ஸோ ரஜினி, எஸ்பிஎம், கேபி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. இதில் ரஜினியை வந்து ஒரு மாசாக காமிக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணால் கூட ரஜினியை பலதரப்பட்ட கேரக்டர்ஸ்லாம் அந்த கேரக்டர் கொண்டு வந்தது வந்து எஸ்பிஎம் நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த அதாவது ரஜினியோட வளர்ச்சியில் கேபி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எஸ்பி முத்துராமன் ஒரு கேரக்டர் இருக்கும். அது நான் பார்த்துட்டேன் படங்கள்லாம். ஸோ ரஜினி அந்தளவுக்கு நீ வந்து யூஸ் பண்ணியிருக்க, அதனால தான் நான் ஒன்றா கூப்பிட்றேன் இப்போ அப்படின்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் சார் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ ரஜினி ஹீரோவாகிறாங்க. கவிதையாலயா பேனரில் படம் தயாரிக்குது. அது என்ன படம் ஏதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.